கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் ஒளிந்து போகாத வார்த்தை, the word that does not perish, ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் இன்றைய நாளிலே தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இன்றைக்கு அநேக வார்த்தைகள் ஒளிந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை என்றுமே ஒளிவதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Jesus said, heaven and earth shall pass away, but my words shall not pass away. என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்கிற இந்த வானம், பூமி, இவைகள் எல்லாமே ஒளிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒளிந்து போகாத வார்த்தையை நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் காண்கிற இந்த வானம், பூமி, இவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும் என்றார். அவ்வளவு எளிதாக இருக்குமா? தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் 40 ஆசிரியர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவினாலே எழுதப்பட்ட வார்த்தைகள். வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் நாம் பார்க்கிறோம். அவைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. அதை மாற்றி அமைக்கவோ அல்லது எடுத்து போடவோ எந்த ஒரு நபருக்குமே அதிகாரம் இல்லை. அது முத்திரையிடப்பட்ட வேதாகமும். அந்த உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானம் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும், மிக லேசாக இருக்கும். அந்த அளவுக்கு வேத வாக்கியங்களை முக்கியப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பேதுரு தனது நிருபத்தில் எழுதியிருக்கிறார், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக காக்கப்பட்டிருக்கிறது. எதுவரைக்குமாக? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதுவரைக்குமாக இந்த வானம் பூமி கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது.
அதற்கு பின்பதாக இவைகள் அழிந்து போகும். அந்த நாள் வரைக்கும் இது காக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார். உண்டாக கடவுது என்றார், உண்டானது. நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம், உண்டாக கடவுது என்று சொன்னால் அப்படியே உண்டாகி விடுமா? அதுக்கு அஸ்திபாரம் போடுகிறோம். இந்த பூமியிலிருந்து பலவிதமான பொருட்களை சேகரித்து ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம், அதிலே போய் குடியேறுகிறோம். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் வெறுமனே இருந்த இடத்துல உண்டாக கடவுது என்றார், உண்டானது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இது பார்க்க முடியாது, அழிக்கப்படும். நம்முடைய விசுவாசம் எங்கே வைக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையிலே வையுங்கள். இயேசுவினுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுங்கள். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், அந்த யோவான் சுவிசேஷகர் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு வார்த்தையாக இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலமாகவே இவைகள் எல்லாமே உண்டானது. காற்றும் கடலும் இயேசு சொன்ன உடனே அமைதலானது, கட்டுப்பட்டது. இயற்கைகள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் போது நீங்களும் நானும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தையை நாம் புறம்பே தள்ளலாமா? ஒருபோதும் தள்ளாதிருங்கள். தேவ வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, இயேசு வார்த்தையாக இருந்தார். அவர் இந்த பூமிக்கு வரும்போது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் சத்தியபரர், பொய்யுரையாத தேவன். மனிதனுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணினார். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அறியாமல் போனார்கள். மனிதனை மீட்கும்படியாக தேவன் மனிதனாக பிறந்தார். இந்த உலகத்திலே அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த தேவன் மனிதனாக பிறந்தால்தான் தெரியும் இங்கு உள்ள கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். அதற்காக தேவன் மனிதனாக அவதரித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவை பிரதிபலிக்கிறவராக இருந்தார். அவர் ஆதாமின் சாயலிலே வரவில்லை, தேவ சாயலிலே வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதாம் பாவ மனுஷனாக இருந்தான். பிந்தி வந்த ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக அவதரித்தார். எல்லோரையும் மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அன்பானவர்களே, அவருடைய காரியத்தை தியானித்து பாருங்கள். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது உலகத்திலே இருக்கிற அனைவரும் அறிய வேண்டிய ஒரு நற்செய்தியாக இருந்தது. அன்பான தொலைக்காட்சி நேயரே, நீ வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
அந்த வார்த்தை ஒரு காலகட்டம் வரைக்குமாக நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ கடைசி நாட்களிலே நாம் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வானம் பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அங்கே அந்த சபைக்கு திருமணம் பெற்றும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். உலக காரியங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த பிலதெல்பியா சபையை போல கர்த்தருடைய வசனத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தூரம் அவர் பொறுமையாக இருந்தார். அவருடைய பிள்ளைகள் பறிபோனது, அவருடைய உடைமைகள் பறிபோனது, அவருடைய மனைவி மாத்திரம் இருக்கிறார். மற்றபடி யோபுக்கு கொடுக்கப்பட்ட சகலமும் பிசாசினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தன்னுடைய உத்தமத்திலே உறுதியோடு கூட இருந்தார். தேவனை தூசிக்கவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, பொறுமையாக இருந்தார். அதே போல நாம் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணும்போது பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். இந்த பிலதெல்பியா சபையானது தேவனுடைய வார்த்தைகளை குறித்த விஷயத்திலே பொறுமையாக இருந்தது. எனவே அவர் சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நிறைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் உலகம் உண்டானது முதல் இம்மட்டுமாக மனுமக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தப்புகிறவர்களும் இருக்கிறார்கள், அதனாலே அழிந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக கைக்கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினாலே, அந்த பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்திலே நாம் பொறுமையோடு கூட இருக்கிறபடினாலே சோதனை காலத்துக்கு நம்மையும் அவர் தப்புவிப்பார். அந்த சபை அந்த வசனத்திற்கு செவி கொடுத்து அதை அப்படியே கை கொண்டார்கள். ஆகையினாலே இந்த பூமியிலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். நீங்கள் நானும் அதை விசுவாசிப்போம் என்றால் நாமும் வரக்கூடிய அழிவிலிருந்து காக்கப்படுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 44வது வசனம், நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வசனத்தை காத்துக்கொள்வேன். I shall keep your law continually forever and ever. எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். இப்படியாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? சங்கீதக்காரன் உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்? அவன் வேதத்தை காத்துக்கொண்டான். ஒரு மேய்ப்பனாக இருந்த அவன் அரசனாக உயர்த்தப்பட்டான். தேவன் அவனை தேர்வு செய்தார், உயர்த்தினார். தாவீது இளைஞனாக இருக்கும்போது கர்த்தரை பற்றி கொண்டான். வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டிகரை நினை என வேதம் சொல்லுகிறது. அன்பான வாலிப தம்பியே, தங்கியே, நீ வாலிப பிராயத்திலே தாவீதை போல ஏற்றுக்கொள்வாயானால் தேவன் உன்னை உயர்த்துவார். இந்த தாவீதை போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஒரு வேதத்தை காத்துக்கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு வாழுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் நாம் வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களா? தாவீது அந்த விதமாக செய்தார். அதனாலே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். மேலும் அவர் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 119 127, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பணம் வந்தவுடனே சிலரை பார்க்க முடியாது. அவருடைய குணாதிசயங்கள் மாறிவிடும், முழுவதுமாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. காரணம் பணம். இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அதை காட்டிலும் வெளியேற பெற்றது கற்பனைகள், கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தை. அது வல்லமை உள்ளது, அதற்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். இந்த பொன்னும் வெள்ளியும் பூமியிலிருந்து வரக்கூடியவைகள். வானம் பூமியுமே அழியும் போது பொன்னும் வெளியும் எம்மாத்திரம் அவைகளும் அழிந்து போய்விடும். எனவே நம்முடைய நம்பிக்கையை அதன் மீது வைத்து விடக்கூடாது. பக்தி இல்லாதவர்கள் உலக பொருட்கள் மேல தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை வீணும் விருதாமாக போய்விடும். இங்கே தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருந்தது. எனவே அவர் சொல்லுகிறார், நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளை பிரியப்படுகிறேன். அதை காட்டில நான் பிரியப்படக்கூடிய காரியம் வேத வசனம்தான். அன்பானவர்களே, எவ்வளவோ சத்தியங்களை நாம் கேட்கிறோம். பொல்லாத பிசாசு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காண்பித்து ஜனங்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார். யூதாஸ் பண ஆசைக்கு கீழ்ப்படிந்து குற்றமற்ற இரத்தத்தை காட்டு கொடுத்து பாவம் செய்து நான்று கொண்டு சேர்த்தான். அவனை அந்த பண ஆசை இழுத்து சென்றது. ஒருபோதும் அதன் பின்னே போகாதிருங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119 158 சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. யார் துரோகிகள்? யூதாசை போன்றவர்கள் துரோகிகள். துரோகி என்று எழுதுகிறார்கள் யூதாசை பற்றி எழுதும்போது. துரோகியான யூதாஸ் காரியத்து. ஏன்? இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இயேசுவோடு உண்டு உறங்கி 3 ஆண்டுகள் இருந்தவன், அப்போஸ்தல பட்டத்தை பெற்றவன், துரோகியானான். இதை போல துரோகம் செய்யக்கூடியவர்கள் சங்கீதக்காரனுடைய நாட்களிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகள். அவர்களை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. அவர்களோடு எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? இன்றைக்கு சில பேர் புறஜாதிகளோடு ஐக்கியம் கொள்கிறார்கள். தேவனை அறியாத ஜனங்களோடு, பேலியாளின் மக்களோடு கூட ஐக்கியம் கொள்கிறார்கள். எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது என வேதம் கேள்வி எழுப்புகிறது. சம்பந்தம் இல்லாத ஒரு நபரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளலாமா? அவர்கள் புறஜாதி மக்களாயிற்றே, நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோமே. அவர்கள் வசனத்துக்கு விரோதமானவர்கள், தூரமானவர்கள். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு இந்த உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருப்பதை வேதம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வசனத்தை காத்துக்கொள்ளாத ஜனங்கள். இன்னைக்கு அதிகமான ஜனங்கள் அந்த விதமாக இருக்கிறார்கள். வசனம் கிடைக்கட்டும், வசனம் அது எதற்கு? ஏற்று சுரக்காய் கறிக்கு ஆகுமா என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. அதை எடுத்து நாம் விதைக்கும் போது அது 1ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறது, அதிகமான கனிகளை கொடுக்கிறது.
அந்த வசனத்தை ஒரு மனிதன் உள்வாங்கும் போது அவன் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அவன் செய்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது, பரத்துக்கு நேராக அவனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது என தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாகவே நாம் சொல்ல வேண்டும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாம் இருக்கக்கூடாது. கால்களிலே படிந்த தூசியை கூட அப்படியே தட்டி போட்டு விட்டு நாம் வந்துவிட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட இருக்கட்டும். மத்தேயு 4:4 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்க முடியும், அப்பத்தினாலே மாத்திரமல்ல. பிசாசு என்ன செய்தான்? இயேசுவை தூக்கி கொண்டு உயரமான இடத்துல வைத்துக்கொண்டு, என்னை பணிந்து கொள், அப்போது இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னான். இன்றைக்கு இந்த விதமாக ஜனங்களை பிசாசு தூக்கி கொண்டு காட்டுகிறான், உலகத்தை காட்டுகிறான். என்னை பணிந்தால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். மனிதன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. ஜீவனை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனவே ஆண்டவர் இங்கே சொல்லும்போது, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பூசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம டெய்லி தான் சாப்பிட்றோம், மறுநாள் சாப்பிடாம இருக்கிறோமா? விதவிதமாக செய்து சாப்பிடுகிறோம். அத்தோடு முடித்து விடுகிறோமா? போதும், இனிமேல் சாப்பிடவே வேண்டாம், வாழ்க்கையிலே நான் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு விட்டேன் என்று ஒருவர் சொல்லிவிட முடியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் சரீரத்தில் சாப்பிட்டு ஆக வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் அவனை திருப்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சமாரிய பெண்ணிடத்தில் பேசும்போது, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய ஜீவிய நாட்களிலெல்லாம் ஊறக்கூடிய ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அது இயேசுவின் இடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அந்த நன்மையை பெற்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம். He that rejects me and receive not my words has one that judges him. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும். The word that I have spoken, the same shall judge him in the last day. கடைசி நாளிலே அவனை நியாயந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வசனம் நியாயந்திருக்கும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை புறம்பாக்கி போடுகிறார்கள். அது யூத மக்களுக்கு சொல்லப்பட்டது, எங்களுக்கு அல்ல என்று நினைக்கிறார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, உலகத்திலே உள்ள யாவருக்கும் சொல்லும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் முன் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள் என்று சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த வசனமே ஒரு நாளிலே நியாயந்திருக்கும். கடைசி நாளிலே அந்த வசனம் அவர்களை நியாயந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் யோவான் 12:48 நாம் வாசித்தோம். மேலும் நாம் பார்க்கும்போது,
சிலர் வெட்கப்படுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த விஷயத்திலே. லூக்கா 9:26 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். அவரும் வெட்கப்படுவார். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே அநேகர் வெட்கப்படுகிறார்கள். சலுகைகள் போய்விடுமே. சலுகைகள் போனால் என்ன? நித்தியமான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலக ஆசாபாசங்களை நாம் வெறுத்தாக வேண்டும். உலக சலுகைகளை இழந்தாக வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷர் முன்பாக நாம் அவரை அறிக்கையிடும் போது அவரும் நம்மை அறிக்கையிடுவார். நாம் அவரை மறுதலிக்கும் போது அவரும் நம்மை மறுதலிப்பார். என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். அவரும் வெட்கப்படுவார். நாம் வெட்கப்படாத ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அவருடைய நாட்களிலே சபைகள் வளர்ந்து பெருகினது. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய வார்த்தைகளை குறித்து வெட்கப்படாத ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இந்த உலகத்திலே வாழ்வாயானால் அவர் மகிமையோடு வரும்போது அவரும் வெட்கப்படாமல் உம்மை ஏற்றுக்கொள்வார். அவரோடு கூட நித்திய வாசஸ்தத்துக்கூடாக போகக்கூடிய வாக்கியத்தை பெறுவீர்கள். லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவள் மரியாள். ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதனாலே சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டாள், சந்தோஷம் அடைந்தாள். உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறாள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 4:49-50 நான் வாசிக்கும் போது, ஒரு ராஜாவினுடைய மனுஷன் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று இயேசுவை பார்த்து கேட்டுக்கொண்டான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவனுடைய நம்பிக்கை வீணாகவில்லை. அந்த வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். தொலைக்காட்சி நேயர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தையை விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மைகளை நிச்சயமாக பெறுவீர்கள். கடைசியாக மத்தேயு 7:24-25 நாம் படித்து நிறைவு செய்யலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை வைத்து துவங்குங்கள். ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாளிலே ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தை, The word that doesn't perish என்ற செய்தியை கேட்டீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளது என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இந்த வானம் பூமியும் ஒரு நாளிலே அழிந்து போகும். உம்முடைய வார்த்தைகள் அழிந்து போவதில்லை. அழிந்து போகாத அந்த வார்த்தைகளை அருமையான நேயர்கள் பற்றி கொண்டு உமக்குள்ளாக வளர்ந்து பெருகி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியல்ல வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Program on YouTube channel
May God bless you all.